பிஸ்மில்லா. இன்னைக்கு 7/4/24 காலை நேரம் 4 மணி 3 நிமிஷம். இந்த மக்கள் கூட்டம் அலைமோதுது. நான் இந்த காபத்துல்லாவுடைய வேலை நடந்துட்டு இருக்கு, சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காபத்துல்லா தொடலாம், ஜியாரத்தை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வரது, தாவப் செய்யலான்ட்டு. நேற்று ஆரம்பிச்ச வேலை நேற்று முடியல, இன்னைக்கு முடியல. இது எத்தனை நாள் டைம் எடுக்குன்னு தெரியல. மின்னல் வேகத்தில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, 5 கிரைன் நிற்கிது, 2 வேலை பார்க்குறாங்க. அல்லாவே மிக அறிஞ்சவன். ஆனால் எதையுமே சொல்ல மாட்டாங்க, என்ன எப்படி எப்போ முடியும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியாது அப்போ சொல்லுவாங்க. இதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்னண்டாக்கா, இங்கே நிற்கக்கூடிய அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், இராணுவத்திலேயே ஸ்பெஷல் ட்ரைனிங் பெற்றவங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கடினமாலாம் இருக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கைண்ட்னஸாக தான் இருக்காங்க. இராணுவத்தை பொறுத்த அளவுக்கு வெட்டு குத்து உத அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு தெரிஞ்சலாம் நீதி நேர்மை நியாயம், விட்டா அடி உத குத்து அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் இராணுவங்கிறது இருக்கும். ஆனால் அல்ல இவங்களுக்கு இதாயத்தை கொடுத்தான். இது ஸ்பெஷல் கார்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக கண்ணியமான முறையிலே பண்ணுறாங்க. இல்லை ஹாஜி ஹாஜி ஹாஜிங்கிறாங்க. ஹாஜின்றாங்க, ஹஜ்ஜி செய்தவர்கள் இருக்காங்க. இது ஹஜ்ஜி செஞ்ச இல்லை, இது உம்ரா தான். இது ஒரு நாட்டம், ஒரு அமல். இது அது செஞ்சவங்க தான். இது ஹாஜிகளில் வராது. கண்ணியமான முறையில் பேசுகிறாங்க எல்லாத்தையுமே. இவங்க முரட்டு குணம் உள்ளவங்களாக இருந்தால் கூட மதீனாவில் எப்படி இருக்க மாட்டாங்க. மதீனாவில் ரொம்ப சாஃப்ட்னஸாக உள்ள மக்கள் ரொம்ப ஹார்டாக உள்ள மக்கள். அப்படி இருந்த கூட அல்லாஹ் இவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தா. வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகிறாங்க. வெளியில் வேன் வச்சு மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன எழுதிருக்காங்க, இந்த சாப்பாடும் இந்த தண்ணியும் இறைவனுடைய விருந்தாளிகளுக்காக லியூஃபுர் ரஹ்மான், ஷராபு அல் மாய் லியூஃபுர் ரஹ்மான். ரஹ்மான்டா கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் கிருபி செய்யக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன், உதவி புரியக்கூடியவன், பொழுதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவன், நல்லா நினைத்து பார்த்து கொண்டு இருக்கவன், நல்லவனுக்கும் கெட்டவர்களுக்கும். ரஹீம் தான் நல்லவர்களுக்கு மட்டும் வரும். ரஹ்மானுங்கிறது கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் உதவக்கூடியவன் வரும். அந்த ரஹ்மானுடைய விருந்தாளிகளுக்காக உள்ள சாப்பாடு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வண்டி 4 வண்டி 5 வண்டி நின்று தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மற்ற சில தகவல்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் லேட்டாக அப்டேட் பண்ணேன். அப்துல் துவா செய்யுமாப்ல இன்ஷா அல்லாஹ். நீனு ஃபஜ்ருக்காக முடிச்சிட்ட பொழுது 4 6:30 மணியா? சரி ஓகே. இன்ஷா அல்லாஹ் கபத்தை உனக்கும் எல்லாம் துவா செய்யறாமாப்ல இன்ஷா அல்லாஹ். எல்லாம் பறக்க செய்வான். நீனும் துவா செய் இன்ஷா அல்லாஹ். அல்லாட்ட தான் கேட்கணும், பாக்கி ஒன்றுமே இல்லை மாப்பிள்ள உலகத்தில். என்ன அல்லாஹ் நாடுறானா அது நடக்கும். அணு அளவும் அல்லாவுடைய நாட்டமின்றி நடக்காது. நம்ம அல்லாவுடைய இல்லத்துக்கு முன்னாடி கேட்கணும். உலக முஸ்லிம்கள் ஃபுல்லாக தவாஃபா செஞ்சுக்கிட்டு, இந்த தவாஃபு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தவாஃபு செய்யறதுங்கிறது இன்னைக்கு 8500 வருஷம் நம்மள்ட்ட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு. 8500 வருஷமாவே மக்கள் தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒன்று சேர்ந்த இடத்துக்கு வரும்போது அரஃபாவில் சேர்ந்து பாக்கி தவாஃப் தான் செஞ்சாங்க. அல்லாவுடைய இல்லம் கட்ட சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமு, அதுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கவுமுக்கும் 2000 வருஷம் வித்தியாசம். அந்த இதில் கட்டினாங்க. அதுக்கு பிறகு ஒரு 1500 வருஷம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் 3500 வருஷம். அந்த காலம் ஃபுல்லாக தவாஃப் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இப்போ வஃபாத்தாகியும் ஒரு 1500 வருஷமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்யலாம். மக்கள் பொழுதுனைக்கு தவாஃப் கேட்குறாங்க. இது சுற்றுறதுங்கிறது ஒரு இபாதத்து தான். அதில் லைவ் போட்டுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. என்ன பண்ணுறது, ஒருத்தர் மனுஷனுடைய ஆசை, இந்த இல்லத்தை காணணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது வாய்ப்பு கிடைச்சா பெருமையாக இருக்காது. அப்படியே சுற்றி ஒரு இடத்த காட்டுற பாருங்க. இது 4 மாடி, கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு, அடுத்து ஒரு மாடி, அதுக்கு ஒரு மாடி, மொட்டை டெரஸ் மேலே. இந்த 4 மாடியும் சுற்றளவுலேயே மக்கள் ஃபுல்லாக இருக்குது. அல்லாஹ் அவங்களுக்கு வாய்ப்பளிச்சிருக்கா, தன்னுடைய இல்லத்துக்கு வாங்கன்ட்டு வந்து அவங்க அமல் செய்கிறாங்க, தவாஃப் செய்கிறாங்க. தவாஃபுங்கிறது ஒரு அமல் தான் அல்லாவுடைய இல்லத்தில். அல்லாஹ் பரக் செய்யணும். நீனும் துவா செய்யுமாப்ல வந்துடல. நீ நம்ம பாலிய நண்பன், நீ துவா செய்வேன்னு சொல்ல நம்பிக்கை இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகே, சில பார்க்குற சகோதரர்கள் துவா செய்யுங்க. நான் எல்லாரும் சலா சொன்னாங்க, எல்லாரும் துவா செய்யுங்க. நாங்கள் எல்லாத்துக்காகவும் சொல்லிட்டேன். குறிப்பிட்ட சில பேர் சொன்னாங்க, விஐபிகள். விஐபின்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய நண்பர்கள், நெருங்கிய ஒரே ஒரு ஆலிம் மட்டும் தன்னுடைய குறிப்பாக சொன்னார், அவருக்காக தனியாக துவா செய்யுங்க. என்னால் முடிஞ்சது இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹ் சலாமத்தாக வைக்கணும், ஈமானோட வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா அல்லாஹ் நாடியவர்களை ஒரு செகண்டில் வழிகெடுத்துருவான். ஈமான இபாதத்தாக இருப்பாங்க, ஒரு செகண்டில் போயிட்டு கடைசி நேரத்தில் அவங்களுடைய முடிவு கேவலமானதாக போயிடும். அல்லாஹ் இஸ்ஸத்தாக வைக்கணும், துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஜஃபுர்லா பாய், அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். ஜஃபுர்லா கம்பம், ஜஃபுர்லா பாய்.
ஜஃபர்லா பாய், நான் ஜஃபர்லா பாயுடைய ஃபேனு. ரொம்ப காலமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். தைரியமானவங்க. அல்லாஹ் உங்கள் ஈமானையும் உங்களை சலாமத்தா பண்ணணும்னு துவாச்சுங்க. பார்த்தமைக்கு மக்கள் சகோதரர்களுக்கு நன்றி. ஜிசாக்கல்லா ஹைர். எனக்காகவும் துவாச்சிங்க. இந்த அடியன் சலாமத்தா ஈமானோட அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டவனா, அல்லாஹ் ரசூலை ஃபாலோ பண்ணக்கூடியவனா வாழ்றதுன்னு துவாச்சிங்க. ஜிசாக்கல்லா ஹைர்.